ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷு பியூட்டி சீக்ரெட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம போன வீடியோல பீச் கலர் மேக்கப் எப்படி போடலான்னு பார்த்தோம். நீங்க அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பிம்பிள்ஸை எப்படி ரிமூவ் பண்ணலான்னு தாங்க பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட், பிம்பிள்ஸ் வரதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன் சேஞ்சஸ் அண்ட் ஆயிலி ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறதும் ஒரு ரீசன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆயிலி ஃபுட்ஸ் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஒரு பிம்பிள் வந்தால் அதை பாப் பண்ணி மேலே மட்டும் இல்லாமல் அது நல்லா இன்சைட் வரைக்கும் போய் ரேஷஸ் ஆகி பிம்பிள் இன்னும் அதிகமாகுது. ஸோ மேக்ஸிமம் நம்ம ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஸ்டெப் 1, சப்ரஸ். அதாவது பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸை கம்ப்ரஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு க்ளீன் காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஐஸ் க்யூப் போட்டு எங்கெல்லாம் பிம்பிள் இருக்கோ அங்கே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால நமக்கு பிம்பிளால் வர பெயின்லேருந்து ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பிம்பிளை நம்மளுக்கு கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்கும். ஸ்டெப் 2, ஸ்பாட் ட்ரீட்மெண்ட். ஸ்டெப் 2ல் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் எது உங்கள் வீட்டில் சிம்பிளாக கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டீ ட்ரீ ஆயில். ஒரு இயர்பட்ஸ் எடுத்து இந்த ஆயிலில் டிப் பண்ணி பிம்பிள்ஸ் இருக்கிற பிளேஸ்லலாம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் க்ளீன் காட்டன் பால் எடுத்து அதை வைப் பண்ணிடுங்க. செகண்ட் ஆப்ஷன் லெமன் ப்ளஸ் ஹனி. ஒரு பவுலில் 4 டிராப்ஸ் லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பிம்பிள் இருக்கிற பிளேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதே மாதிரி காட்டன் பால் யூஸ் பண்ணி வைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேர்ட் ஆப்ஷன் பொட்டேட்டோ ப்ளஸ் சின்னமன். இதுக்கு ஃபர்ஸ்ட் பொட்டேட்டோ ஜூஸ் எடுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் சின்னமன் பவுடர் எடுத்துக்கோங்க, அதாவது பட்டைத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பிம்பிள் இருக்கிற பிளேஸில் அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வைப் பண்ணிடுங்க. ஃபோர்த் ஆப்ஷன் ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின், ரா பப்பாயா. ஒரு ரா பப்பாயாவை எடுத்துக்கலாம், அதாவது காயாக இருக்கிற பப்பாளியோட ஜூஸை எடுத்துக்கோங்க. அதை பிம்பிள்ஸ் இருக்கிற பிளேஸில் அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேர்ட் ஸ்டெப் ஹீலிங். கொஞ்சம் ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க அண்ட் மின்ட் லீவ்ஸ் எடுத்து அதை நல்லா அரைச்சி ஜூஸ் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதை பிம்பிள் இருக்கிற பிளேஸில் அப்ளை பண்ணி ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் அதை வாஷ் பண்ணிவிடுங்க. இப்படி பண்ணுறதுனால நெக்ஸ்ட் டே உங்கள் ஃபேஸில் சுத்தமாக பிம்பிள் இருந்த அடையாளமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் ஸ்டெப்பில் எப்படி பிம்பிள்ஸை கிளியர் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பிம்பிள்ஸ் இருந்தால் வீக்லி 2 டைம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஃபைனலாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.